இது 3 சேர்த்துட்றேன். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டேன். தேவையான அளவு உப்பு. நான் இப்போ பொடிச்சு வச்சுருந்தேன் இல்லையா, சீரகமும் சோம்பும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அந்த பொடி. அது தவிர நான் எப்போவுமே வீட்டில் வந்து கடுகும் வெந்தயமும் சம அளவு எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருப்பேன். அந்த பொடியும் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட நீங்கள் ஏற்கனவே தயாராக இல்லைன்னா இந்த சோம்பும் சீரகமும் வறுக்கையில் அதோட கொஞ்சம் வெந்தயம் வறுத்து பொடிச்சுக்கோங்க. அந்த பொடியும் இதில் சேர்த்துட்றேன். பச்சை பட்டாணி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சது 1 கப் தாராளமாக எடுத்து சேர்த்துருக்குறேன். பச்சை பட்டாணி இல்லைன்னா ஃப்ரோசன் பட்டாணி கூட சேர்க்கலாம். இல்லை நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குறதுனா ஓவர் நைட் சோக் பண்ணி தனியாக வேக வச்சு சேர்க்க வேண்டியிருக்கும். எல்லாமே சேர்த்தாச்சு. கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 அல்லது 3 விசில் வர விட்டுக்கலாம்.